எதுவுமே யூஸ் பண்ணாம எப்படி கிராஃப்ட் பண்ண முடியும்? இந்த ஒரு எலாஸ்டிக் ரோல் வச்சு ஒரு 4, 5 ரோல் வச்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ, அதில ஒரு சில பேத்துக்கு பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ, அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து வேஸ்ட் ஆஃப் பீட்ஸு, வேஸ்ட் ஆஃப் டைமு, சும்மா தூக்கி போடுறத விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி, அதுவும் யூஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு திங்ஸ பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, கிராஃப்ட்டுங்கிறது சும்மா ஒரு வேஸ்ட்டா இருக்கிற பொருள எடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி அதை யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் பண்ணேன். அது சும்மா டெக்கரேஷனுக்காக இன்ன வரைக்கும் நான் டேபிள்ல வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் உண்மை சொல்லணும்னா, எனக்கு இந்த டேபிள்ல வைக்க ஏதாவது ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் வேணும். ஸோ அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல் திங் தான் பண்ணேன். ஆனாலும் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இதுவரை பண்ணதுல இந்த கிராஃப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து 4, 5 ரோல் வச்சு ஒன்று பண்ணமா, இன்னைக்கு ஒரே ஒரு ரோல் வச்சு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து லைட்டாக ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெயிட்டுக்காக கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன். இந்த டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பீட்ஸ் இல்லாமல் நார்மலாக அப்படியே கூட விட்டாலும் பரவாயில்ல, இல்லை கிளாத் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை பெயிண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணுறோமோ பார்க்க நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் அவ்வளோ சொல்லப்போனால் அவ்வளோ திங்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப்டே பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ இது என்னாச்சுன்னா, ஒரு பென் மட்டும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று இருக்கும்ல, நான் நெட்டில் கூட பார்த்துருக்கேன், இமேஜ் கூட சைடில் போடுறேன். அப்புறம் அதுக்கும் ஏதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் இதை வந்து அதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு பென் நிற்கிது, ஒவ்வொரு பென் நிற்க மாட்டேங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி கீழே ஒரு பிளாஸ்டிக் ரோல், அதாவது அந்த பிரேஸ்லெட் ரோல் வச்சோம்னா கரெக்டாக நிற்கும். நான் வந்து டேப் ரோலை ஃபிட் பண்ணி, ஸோ என்னென்னா ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி இன்னொரு பிரேஸ்லெட் ரோலுக்கும் டெக்கரேஷன் பண்ணி கீழே ஒட்டி விட்டோம்னா 2 ரோல் யூஸ் பண்ணி ஒரே ஒரு பென் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டெக்கரேஷன் கூட உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணுனாலும் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக ஒரு ரீயூஸ் மாதிரி, அவ்வளோதான். இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா ஒரு சோப் பீஸ் மாதிரி